இன்னும் காணோம். எங்க போனானே தெரியலையே. போன் வேற போக மாட்டேங்குது. வசுவோட அப்பா கேட்டா என்ன பதில் சொல்வேன்? அம்மா வேற வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாங்களே. ஏய், எங்கடி உன் பொண்ணு? பியூட்டி பார்லருக்கு மேக்கப் போட போனாளா இல்ல முறவாசல் செய்ய போனாளா? இன்னும் காணோம். அதான் தெரியலம்மா. ஏய், என்ன தெரியலன்னு சொல்றேன். எந்த பியூட்டி பார்லர் போயிருக்கா? அது வந்து இப்ப வந்துருவாமா. ஏய், என்னடி வந்து போயின்னு பம்முற? அப்போல இருந்து நீ இதையே தான் சொல்லிட்டு இருக்க. ஏண்டி இத்தனோண்டு மூஞ்சிக்கு மேக்கப் போடுறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுதாடி? சடங்கு சம்பிரதாயம்னு 1008 வேலைகள் இருக்குடி. அது எல்லாத்தையும் விட்டுட்டு மூஞ்சிக்கு பெயிண்ட் அடிக்க போயிட்டாளா? இரு, நான் அவளுக்கு போன் போடுறேன். எனக்கு உன் மேல என்னமோ சந்தேகமாவே இருக்கு. கட்டையில போறவளே, பியூட்டி பார்லருக்கு மேக்கப் போட போனா எதுக்கு நீ போன் எடுக்க மாட்டேங்கிறாவ? ஏய், உண்மையை சொல்லு. அவ பியூட்டி பார்லர் தான் போயிருக்காளா இல்ல கல்யாணம் பிடிக்காம ஓடி போயிட்டாளா? இப்ப மட்டும் நீ உண்மையை சொல்லலன்னு வச்சுக்க, அவ திரும்பி வந்தான்னு வச்சுக்கியே, இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு கூட பார்க்க மாட்டேன். நான் உண்டு இல்லன்னு பண்ணி போட்டுருவேன். விடிஞ்சா கல்யாணம். என் பேரனுக்கு அவ மேல பைத்தியம் பிடிச்சு கல்யாணத்துக்கு பணத்தை அள்ளி அள்ளி வீசிக்கிட்டு இருக்கான். பொண்ணு கல்யாணத்துக்கு காலனா காசு செலவு பண்ண உனக்கு துப்பு இல்ல? இந்த லட்சணத்துல பொண்ணை எங்கேயோ அனுப்பி வச்சுட்டு மொள்ள மாதிரித்தனம் பண்ணிட்டு இருக்கியா? ஏய், சொல்லுடி, எங்கடி அவ? எங்க அவ? நிஜமாவே பியூட்டி பார்லர் தான் போயிருக்காளா? சொல்லுடி. அம்மா, தெரியாதுமா. அவ எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியாதுமா. தெரியாதா? அவ திரும்பி வந்துருவான்னு நான் அப்படி சொன்னம்மா. ஆனா அவ இன்னும் வரலம்மா. எனக்கு என்னமோ பயமா இருக்குமா. டேய் டேய் டேய், ஓ சீமந்த புத்திரிய காணும்டா. அவ எங்கன்னு கேட்டேன். பியூட்டி பார்லருக்கு போயிருக்கான்னு சொன்னா. இன்னும் வரலையேன்னு கேக்குறேன். இப்ப எங்க போயிருக்கான்னு தெரியலன்னு சொல்றாடா. ஐயோ 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 ஐயோ, நம்ம மோசம் போயிட்டோம்டா தம்பி. அந்த கேடு கட்டவனோட உன் பொண்ணு ஓடி போயிட்டாடா. அக்கா, கொஞ்சம் அமைதியா இரு. என்ன ஏதுன்னு விசாரிக்காம கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்காத. இல்லடா, இது நிஜம்டா. பர 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 எப்படி முழிக்கிறா பாரு. முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறா பாரு. ஐயோ 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 ஐயோ, நம்ம மோசம் போயிட்டோம்டா, மோசம் போயிட்டோம்டா. அக்கா இருக்கா துளசி? எங்கதான் போனா அவ? சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. இங்க தாங்க இருந்தா. எங்க போனான்னு தெரியல. கொஞ்ச நேரமாவே அவளை காணுங்க. ஐயோ, கொஞ்ச நேரமா இல்லடா, ரொம்ப நேரமாவே காணோம். இந்நேரம் அந்த அர்ஜுனும் அவளும் ஐயோ பிளைட் ஏறி டெல்லி மும்பைன்னு போயிருப்பாங்கடா. ஐயோ ஐயோ, உன் மானம் மரியாதை எல்லாம் மங்காத்தா விளையாட போகுதுடா. உனக்கு தான் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன் மானம் தாண்டா போகுது. இது பாருங்க, பேசுறத கொஞ்சம் நிதானமா பேசுங்க. என் பொண்ணு அந்த மாதிரி ஓடி போறவே இல்ல. ஆமா 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 ஆமா, உன் பொண்ணு யோகிதா ஊருக்கே தெரியுமேடி. அப்ப எங்கடி? சொல்லுடி சொல்லுடி. முழிக்கிறா பாரு, முழிக்கிறா பாரு, முழிக்கிறா பாரு. அதிரசத்துல இனிப்பு இல்லன்னு சொன்னா அல்வால இருக்குன்னு சொன்னாலாம். ஓடி போடி போக்கத்தவள. ஐயோ, பகல் முழுக்க ஆளையே காணும். போன் போட்டா எடுக்கவும் மாட்டேங்கிறா. நல்லவளா இருந்தா போன் எடுத்து பேச வேண்டியதானடி. உன் பொண்ணுல எப்படி பேசுவா? குதிகால சக்கரத்தை கட்டிட்டு திரியறவ கும்பகோணத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு கும்பமேளாக்கு போனாலாம். தரங்கட்ட குடும்பத்துல பிறந்தவளுக்கு தாம்பாளத்திலேயே வச்சு சோத்த போட்டாலும் தரையில கொட்டி நக்கி நக்கி தான் திங்குமா. கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற மாதிரி தலையை ஆட்டிட்டு இப்படி நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டாளே. நீ நல்லா இருப்பியாடி, நல்லா இருப்பியா? துளசி, அக்கா சொல்ற மாதிரி மட்டும் நடந்திருந்தா நாளைக்கு நடு வீட்டுல தான் என் பணத்தை பாப்பீங்க. கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் என் காரியத்துல இருப்பாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு வேணா அவ மேல நம்பிக்கை குறைஞ்சிருக்கலாம். ஆனா எனக்கு கொஞ்சம் கூட குறையலங்க. அவ எங்க போனான்னு எனக்கு தெரியாது. ஆனா என் பொண்ணு மேல சத்தியங்க, அவ யார் கூடவும் ஓடி போகல. அவ ஏன் பொண்ணுங்க. நாளைக்கு காலையில அவ கழுத்துல நீங்க ஆசைப்பட்ட மாதிரி தாலி ஏறும். அப்படி நடக்கலன்னா உங்களுக்கு முன்னாடி என் பொண்ணு நடு வீட்டுல கிடக்கும். இவ சொல்றத பார்த்தா பொய் சொல்ற மாதிரி தெரியலையே. எங்கதான் போயிருப்பா? சரி, ஒரு போனை போட்டு பாப்போம். இந்த லூசு பையனும் போன் எடுக்க மாட்டேங்கிறா. என்ன நடக்குது?
ஐயோ, ஒருவேளை அவ காணாம போய் இதுங்க ரெண்டு ரோஷத்துல தூக்குல தொங்கிட்டா என்ன பண்றது? நல்லதுதான், இந்த வீடு நமக்கு தானே. ஐயோ, அதிர்ஷ்டம்தான். ராக்காயி, ராக்காயி. ஆத்தா, இந்த வந்துட்டாத்தா. யாரு புதுசா இருக்காங்க? இவங்க பட்டணத்துல இருந்து வந்திருக்காங்க. இந்த காட்டை சுத்தி பாக்குறதுக்கு வழி தவறி நின்னுட்டு இருந்தாங்க. நான் தான் ஊருக்குள்ள அனுப்பி வச்சேன். முனிக்கி வச்சிருந்த பானத்தை குடிச்சிட்டாங்க. இப்ப கொஞ்சம் மயக்கத்துல இருக்காங்க. விடியற வரைக்கும் உங்க வீட்டுல வச்சு பத்திரமா பாத்துக்குங்க. சரிதா, நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் வரட்டுமா? வாத்தா. Hey, பா, thank you, உள்ள lady. வாப்பா. வா. பாத்து வாப்பா. ஏன்பா, சாப்பிட்டீங்களா? கோயில்ல உங்க சாமி எங்களுக்கு ஃபுல் சாப்பாடு கொடுத்துச்சு. அது என்ன? ராத்திரிக்கு ஜுரம் வந்தாலும் வரும். இந்த மருந்த தண்ணியில கலக்கி குடிச்சிரு. சரி, நீ போ. வரேன்ப்பா. வாங்க. வரேன்க்கா. பாய். சரிப்பா, நீங்க இங்கேயே படுத்துக்கோங்க. நான் விடிஞ்சதும் உங்களை வந்து எழுப்பி விடுறேன். இருங்க. அவங்களுக்கு என்ன பண்ணீங்க? அதுவா, நீங்க டவுன்ல பிறந்து வளர்ந்த பிள்ளைங்க. இது உங்களுக்கு புரியுமோ புரியாதோ தெரியல. பச்சை குத்தி விட்டேன்பா. ஹே, டாட்டூக்கு பேரு தான் இந்த ஊர்ல பச்சை குத்துறதா. மனசுல இருக்கிறது கையிலயும் இருக்கணும்னு சில பேர் நினைப்பாங்க. தகப்பன் தாய் பேரு, மாமா மச்சான் பேரு, ஏன் சிலர் எதிரிங்க பேரை கூட பச்சையா குத்திப்பாங்க கையில. அந்த அம்மாவும் அந்த மாதிரி தான் பச்சை குத்திட்டு போச்சு. எங்களுக்கு பச்சை குத்தி விடுறீங்களா? ஆமா அர்ஜுன் சார், எனக்கும் பச்சை குத்தணும் போல இருக்கு. ஆசையா இருக்கு. என்னன்னு தாயி உனக்கு பச்சை குத்தணும்? எங்களை பார்த்தா உங்களுக்கு என்னன்னு தோணுதோ கூத்துங்க. இப்படி வந்து உக்காருங்க. வா வா, இப்படி வா. இது குத்துனா வலிக்குமா? குத்தும் போது வலிக்கும்பா. ஐயோ, அப்புறம் மறுத்து போயிடும், கவலைப்படாதீங்க. அப்போ முதல்ல எனக்கு வசு, எனக்கு வலி இல்லைன்னா நீ குத்திக்கோ. ஓகே? நீங்க குத்துறப்பதான் நானும் குத்திப்பேன். வலிச்சாலும் பரவாயில்ல, நான் தான் முதல்ல குத்திப்பேன். அவங்க கிட்ட சொல்லுங்க. வசு, நான் தான் ஃபர்ஸ்ட். இல்ல, நான் தான் ஃபர்ஸ்ட். நான் தான் ஃபர்ஸ்ட். நான் தான் ஃபர்ஸ்ட். நான் தான் ஃபர்ஸ்ட். நான் தான். நான் தான் ஃபர்ஸ்ட். நான் தான் சரி, ஃபர்ஸ்ட். ரெண்டு பேரும் ஒரு கையை நீட்டுங்க. இப்பவே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இவ்வளவு அன்பா பழகிட்டு இருக்கீங்க. கல்யாணம் ஆன பிறகு எவ்வளவு ஒத்துமையா இருப்பீங்க. அர்ஜுன் சார், பாட்டி ரெண்டு பேர் கையையும் சேர்த்து வச்சு என்ன பச்சை குத்த போறாங்க? அது நமக்கே சஸ்பென்ஸ் வசு. வெயிட் பண்ணு, பார்க்கலாம். கொஞ்சம் பொறுத்துக்கோ. கொஞ்சம் பொறுத்துக்க தாயி. கொஞ்சம் இரு தாயி, அசையாத, அப்படியே இரு. கொஞ்சம் பொறுத்துக்க தாயி. மனசுல ஒண்ணு இருக்கு, அது மர்மமா புதஞ்சி இருக்கு. கண்ணு ரெண்டு செவந்து இருக்கு, அது காதலால் பூத்து இருக்கு. பட்டுப்பூ உடம்பு இருக்கு, சிட்டு போல் முகம் இருக்கு. நினைப்பெல்லாம் கூடி வந்து அருள்வாக்கு அம்சவாக்கு. சொன்னதெல்லாம் கூடி வரும், சொர்க்கமாய் தேடி வரும். குணவதிக்கு குணவாளன் பொருத்தந்தான் கூடி வரும். பிள்ளைங்க அப்படியே தூங்கிடுச்சிங்க போல. கொசுவா இருக்க. இந்நேரம்
இந்நேரம் கரடி போயிருக்கும்ல. தெரியலையே. என்ன பண்ணலாம், எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் தோல்ல ஏறி மேல பாக்கவா? இந்த தோல்ல வசு மட்டும்தான் ஏறலாம், வேற யாருக்கும் இடம் கிடையாது. ஹே லூசு, இப்போ கரடி மேல இருக்கான்னு பாக்க வேணாமா? இப்ப என்ன, கரடி இருக்கா இல்லையான்னு பார்க்கணும், அவ்வளவுதானே. அதுக்கு வேற ஒரு வழி இருக்கு. தோல் வேணுமா? தோல். இப்ப பாரு. போயிருச்சுன்னு நினைக்கிறேன். இரு, இன்னொரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிப்போம். என்ன ஒண்ணு பண்ணாது அங்க. ஐயோ பாக்குது, சத்தத்தை சும்மா இருந்த கரடிய தூண்டி விடுறியா? இவ வேற. காலையில கல்யாணம் நடந்த மாதிரிதான், ராத்திரி ஃபுல்லா இங்க இருந்து நகர முடியாது போல இருக்க. இடிஞ்ச கல்யாணம், நான் குழிக்குள்ள, மேல கரடி, வசு அவன் கூட. ஐயோ நான் மட்டும் கொஞ்சம் கூட அழுத்திக்கலாம் பாரு. ஆனா செம்ம பார்க்க சிங்கி மாதிரி இருக்கா. துபாய்க்கு தூக்குனா ஏமா அரைஞ்ச? உன் மைண்ட் வாய்ஸ நான் கேட்டுட்டேன். மைண்ட் வாய்ஸே கேஷ் பண்றா. மனசுல நினைக்கிறது கூட படிக்கிறாளா? உள்ளுச்சு ரொம்ப டேஞ்சர், கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். இது வரைக்கும் வசு இந்த மாதிரி பண்ணதே இல்ல. மனசுல என்ன வருத்தமா இருந்தாலும் வெளியில போறதா இருந்தா சொல்லிட்டு தான் போவா. இப்ப போனு கூட எடுக்க மாட்டேங்கிறா. நினைக்க நினைக்க பயமா இருக்கு. என்ன ஆச்சுன்னே தெரியல. உறவுக்காரங்களுக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சா அவமானமா பேசுவாங்களே. கல்யாணத்துல உடன்பாடு இல்லைன்னாலும் காலையில எந்திரிச்சு சொல்லிட்டாவது போயிருக்கலாமே. எங்க போனான்னு தெரியலையே. ஐயோ, அவனையும் காணும் அவளையும் காணும். விடிஞ்சா கல்யாணம். எடுடா பாக்கு வெத்தலைன்னு சொன்னா. ஐயோ, இங்க வெத்தலையும் இருக்கு பாக்கும் இருக்கு, ஆனா மாப்பிள்ளையும் பொண்ணையும் காணும். இந்த சோதிமணி அந்த அர்ஜுன் ஏதோ சதி பண்றதா சொல்லிட்டே இருந்தானே, ஒருவேளை அவன் தான் ஏதாவது சதி பண்ணிருப்பானோ? ஐயோ ஐயோ, இந்த ஓடுகாலி கழுது எங்க போச்சுன்னு தெரியலையே. ச்சே, இந்த கல்யாணத்தை முடிச்சு கணக்கு வழக்கெல்லாம் செட்டில் பண்றதுக்குள்ள என் உடம்பு பாதியா போயிடும் போல இருக்கே. சபா, ஓ, இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுறா என் கருப்புசாமி. 1 கோடி வரணும்டா. கடவுளே, என் பொண்ணை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடு. எங்க இருக்க? ஐயோ, இன்னைக்கு கல்யாணம் வேற. அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், எழுந்திருங்க அர்ஜுன் சார். அர்ஜுன் சார், சார் எழுந்திருங்க சார். ப்ளீஸ் எழுந்திருங்க அர்ஜுன் சார். அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், சார் எழுந்திருங்க. பாட்டி, நாங்க எப்படி பாட்டி இங்க? ராத்திரி திருவிழாவுக்கு வந்தீங்க, ஏதோ சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரியா இருந்தீங்க. இதாமா நடந்தது.
பாட்டி எனக்கு இன்னைக்கு கல்யாணம். நான் வீட்டுக்கு போகணும் பாட்டி. சரிம்மா, நல்லபடியா போயிட்டு வாமா. அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், சார் எழுந்துறீங்க அர்ஜுன் சார், அர்ஜுன் சார். என்ன சார்? இருமா இருமா. பாட்டி, என்ன? இவரை பத்திரமா பாத்துக்கோங்க. சரிம்மா. இவரை எழுந்திருச்சு என்ன கேட்டாருன்னா நான் ஊருக்கு போயிட்டேன்னு சொல்லுங்க. சரி தாயி. பாட்டி, ஊரை விட்டு நான் வெளியே போகணும். மெயின் ரோடுக்கு எப்படி போகணும் பாட்டி? மெயின் ரோடு பக்கத்துல தான் இருக்கு. உனக்கு சுருக்கு வழி சொல்றேன், வா. வா வாமா. அதோ தெரியுது பாரு ஒரு பாதை. அந்த வழியா போனீன்னா குறுக்க 2 வழி வரும். நேரா போனீன்னா மெயின் ரோடு வந்துரும். அங்க ஆட்டோ இருக்கும். ஆட்டோ புடிச்சு போயிருமா. ரொம்ப நன்றி. பத்திரமா போயிட்டு வாமா. இப்படியே போ. வசு, எங்கம்மா போன? சரி வா, உள்ள வா. வசு, வந்துட்டியா? நான் பயந்தே போயிட்டேன்டி. எங்கடி போன? ஏன் ஃபோன் பண்ணா எடுக்கல? அம்மா சாரிப்பா. நீ நேத்துல இருந்து எங்கம்மா போன? இன்னைக்கு உனக்கு கல்யாணம் தெரியும்ல? தெரியும்பா. வந்துட்டாளா? ஒரு உயிரை காப்பாத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துச்சுப்பா. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, என் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அவளுக்கு யாருமே இல்லப்பா. அவ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதா. ஆபரேஷனுக்கு பிளட் தேவைப்பட்டுச்சு. அவரோட பிளட் குரூப்பும் என்னோட பிளட் குரூப்பா இருந்ததால அவருக்கு பிளட் கொடுத்து ஆபரேஷன் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டேன்ப்பா. பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல அவ எங்கேயும் போயிருக்க மாட்டான்னு. இவள போய் சந்தேகப்பட்டீங்களே. இப்ப போதுமா? காலையில கல்யாணம்னு தெரிஞ்சும் ஆபத்துக்கு ரத்தம் கொடுத்து ஒரு உயிரை காப்பாத்திட்டு வந்திருக்காமா. இவள போய் தப்பா பேசிட்டீங்களேம்மா. ஏம்மா, இதை என்கிட்ட சொல்லி இருக்கலாம்லம்மா? சொல்ற மாதிரி நிலைமை ஏற்படலப்பா. சொல்லியிருந்தாலும் நீங்க என்ன அனுப்பியிருக்க மாட்டீங்க. ரத்தம் கொடுக்கவும் சம்மதிச்சிருக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு உங்க நினைப்பு தான்ப்பா வந்துச்சு. யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணலனா இன்னைக்கு நீங்க இல்லப்பா. அந்த யாரோ ஒருத்தரா நான் இருக்கேன்னு நினைச்சு என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணேன்ப்பா. ஏய், போதும் போதும் போதும். நல்லா ஊருக்கெல்லாம் உபகாரம் பண்ணிட்டு தானே வந்திருக்க. போ, முதல்ல போய் கல்யாணத்துக்கு ரெடி ஆகு. எவனோ ஒருத்தனுக்கு ஹார்ட் அட்டாக்கா ஆபரேஷனா, இவ போய் ரத்தம் கொடுத்தோட அவன் பழைச்சானா. ஆமா, பெரிய சமூக சேவை பரம்பரை. ரத்தம் கொடுத்துட்டு வந்திருக்கா. இவளுக்கே 5 பாட்டில் ரத்தம் ஏத்துற மாதிரி தான் இருக்கா. இவ குடுத்துட்டு வந்தாலும் அதையும் நீ நம்புற. போதும் போதும், போ போய் குளிச்சிட்டு வந்து கல்யாணம் பண்ணா ரெடி ஆகு. முதல்ல நான் ரெடி ஆகணும். போங்க போங்க, ரெடி ஆகுங்க. நேரம் ஆயிட்டே இருக்கு.